அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு கேதுவை பற்றி இங்கே ஒரு பதிவீடு. கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் என்பதும் நம் முன்னோர்களின் சொல் வாக்கு மொழி. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்தால், அதாவது பெண் சாதகமாக இருந்தால் திருமணம் எளிதில் கூடாது. அப்படி கூடினாலும் அந்த வாழ்க்கை கொஞ்சம் சுவையில்லாமல் தான் இருக்கும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆட்ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்தாலும் லக்னாதிபதி கேது கூடினாலும் திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பு இருக்காது என்பதும் உண்மை. புதன் கேது கூடினாலும் கல்வியில் தடை வரும். சந்திரன் கேது கூடினாலும் எவ்வளவு வந்தாலும் அந்த ஜாதகனுடைய தாயாக இருந்தாலும் சரி, சாதகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு திருப்தி நிலையே இருக்காது. சூரியன் கேது கூடி 6-8-12 நின்றுவிட்டால் தந்தை நிலை சரிப்படாது. இப்படியெல்லாம் நம்ம எவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாம். அப்படி சொன்னோம்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். இப்போது இந்த 12 பாவங்களில் ஒரு ஜாதகத்தில் 12 பாவங்களில், அதாவது ஆண் ஜாதகமாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருக்கலாம், அதை பற்றி இல்லை. இந்த 12 பாவத்தில் கேது எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல 1ல் இருந்தால் வியாதி இருக்கும். அதே மாதிரி திரவியம் உள்ளவர், விஷப்பரீட்சையாளன், யாரையும் சீர்தூக்கி பார்ப்பார், யாரையும் நம்ப மாட்டார். புத்திரம் உள்ளவன், எளிமையான வாழ்க்கை, அற்பாயில், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அற்பாயிலுங்கிறது நம்ம அவர் நின்ற நட்சத்திர சாரத்தையும் அஷ்டமாதிபதியும் சுபக்கிரகங்கள் பார்வையை வச்சு தான் நம்ம சொல்லணும். அது பொதுவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் புலிப்பாணி 2ஆம் பாடத்தை 2வது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துலேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். அவர் பாருங்கள், செய்யுளில் என்ன சொல்கிறார் புலிப்பாணி. படுகேது 2இல் நிற்க பல வினய புத்தி விஷயவாக்கன் கூறும் பலமுள்ள வித்தையுள்ளோன் செய்யும் தொழில் லாபமுள்ளோன் தாயே. அதுகேள் துடியான வித்தை உள்ளன் பந்துசன விரோதி புறஞ்சொல்வான் பொல்லா துஷ்டன் அவன் கொடிய வஞ்சகன் சுருதிப்படி உரைத்தேனடி மகளே அப்படிங்கிறார். அதாவது 2ஆம் இடத்துக்கு கேது 2ல் நின்னா வஞ்சக குணம் இருக்கும், விசவாக்குடையவன், செய்கிற தொழிலில் லாபம் இருக்கும், வித்தை ஞானம் உள்ளவன், கெட்ட தொழில் செய்வான், சொந்த பந்த விரோதி, கொடிய வஞ்சனை உள்ளோன், புரணி பேசுவான், கெட்ட குணம் உள்ளவன் அப்படிங்கிறார். அதே 3ஆம் இடத்துல இருந்தால் 3இல் கேது நிற்க காரியங்கள் தாழ்ச்சி வீர சூரன் அன்றும் கலைக்கேள்வி கேட்பன் ஜென்மன் கபாலி ரோகம் உடையவன் தாயே அப்படிங்கிறார். எடுத்த காரியம் தோல்வியில் முடியும், ஆனால் வீரன் சூரன், கேள்வி ஞானம் உள்ளவன், நோய் நொடி பீடை ரோகம் உள்ளவங்கிறார். அதே 4ஆம் இடத்துல இருந்தால் அது கேள் கேது 4இல் நின்ற பலன் காளையவன் செனித்தமனை பாலாம் கூறும் கிரகமுண்டு மாதர் தோஷம் குளிகன் என்றால் கூச்சமில்லை மகளே அப்படிங்கிறார். இப்போ 4இல் கேது நின்றால் ஜாதகன் பிறந்த வீடு பாழாய் போகும், தாய் உடல்நிலை சரியில்லாமல் போகும், பூமி காணி விரயம், வண்டி வாகனம் பழுதடையும். ஆனால் கேதுவுடன் குளிகன் சேர்ந்தால் மேற்சொன்னவற்றுக்கு தோஷமில்லை மகளே அப்படிங்கிறார். அது நம்ம கொஞ்சம் எல்லாம் உள்ள அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்லணும். அவர் பொதுவாக சொல்லிட்டார். கேது 5இல் நின்றால் கிளேஷன் வஞ்சம் பெற்றிருப்பான், ரோகி பொல்லா குளிகநேர சாவடியில் புசித்திருப்பான், துர்க்கியவன் தாயே அப்படிங்கிறார். 5இல் கேது நின்றால் மனச்சஞ்சலம் உடையவன், வஞ்சக நோய் நொடி ரோகம் உள்ளவன், பிறந்த குழந்தை ஒன்று இறக்கும், கேதுவுடன் குளிகன் சேர அசிங்கமான அவலட்சணமான இடத்தில் நின்று சாப்பிடுவான், கெட்ட குணம் கெட்ட புத்தி உள்ளவன், கெட்ட செய்கை உள்ளவன் அப்படிங்கிறார். அதே 6இல் கேதில் நிற்க கீர்த்தி கொள்வோன் ஞானி பகை வெல்வன் அன்றும் கவியில் வல்லோன்
பிளவானாய் காலை இருப்பானடி மகளே அப்படிங்கிறார். 6ல் கேது நிற்க புகழ், கீர்த்தி, ஞானம், எதிரி இல்லாத நிலை, கவிதை எழுதும் ஆற்றல், தேகபலம், மனப்பலம் உள்ளவங்கிறார். அதே 7ல் கேது நின்னா துஷ்டகேது 7ல் நிற்க தூரஸ்திரியை புணர்ந்திடுவான், சோம்பல் அன்றும் தொல்புவியில் சஞ்சாரன், மூர்க்கன் அன்றே தெளிந்தேனடி தாயே அப்படிங்கிறார். 7ல் கேது இருந்தால் ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்வார், சோம்பலாக இருப்பார், அங்கு இங்கு அலைஞ்சு திரிவான், கெட்ட குணம் கெட்ட செய்கை உள்ளவன் அப்படிங்கிறார். 8ல் கேது நிற்க அரவு பயம், புத்திரதோஷம் கொடியோன், அன்றும் அயலார் சொத்தை இச்சிப்பான், அழகை எது பிடிக்கும் சொன்னேன் தாயே அதுகேள், துஷ்ட சென்மன், கொடிய சிந்தை, துர்மரணம், மாதராசை உள்ளோன், அன்றும் தொல்பொவியில் மானிடர்க்கு புலிப்பாணி சொன்னேன் மகளே அப்படிங்கிறார். கேது 8ல்னா பாம்பு பயம், புத்திரதோஷம், குரூர கெட்ட புத்தி, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிற குணம், துஷ்ட குணம் கொண்டவன், பெண்ணாசை உள்ளவன் அப்படிங்கிறார். 9ல் கேது இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்கள். துடிக்கேது நவத்திலேற தனமுடையோன், தீரன், கோபன், சாலன், அன்றும் சுரவித்தை, சோரவித்தை, நீசவித்தை, பிதிர்பகுவன் மகளே அப்படிங்கிறார். 9ல் கேதுன்னா தனவிருத்தி உடையவன், வீரம் தீரம் நிறைந்தவன், கோபக்காரன், சாலக்காரன், சங்கீத ஞானம் உள்ளவன், கெட்ட சேர்க்கை, கெட்ட தொழில் செய்வான், தகப்பனுக்கு ஆகாதுங்கிறார். 10ஆம் இடத்துல இருந்தால் படுகேது 10லேற பிளவான், ஞானதனமுள்ளோன், லோபி, அன்றும் பல ஜனத்தால் விரோதி, சூரன், படுரோகி, தொழிலுடையோன் தாயே அப்படிங்கிறார். 10ல் கேது இருந்தால் பலசாலி, ஞானம் உள்ளவன், பணம் உள்ளவன், சன சொந்த பந்த மக்கள் விரோதி, வீரன், சூரன், இருந்தாலும் கோழை, தொழில் உடையோன், உடலில் நோய் நொடி ரோகம் உள்ளவன்கிறார். 11ல் இருந்தால் படுகேது 11ல் இருக்க பாலன் மகிழ, கம்பீரன் தனவான், அன்றும் புத்திரனாலும் நீச்சனாலும் லாபம் உள்ளோன் மகளே அப்படிங்கிறார். 11ல் கேதுன்னா மகிழ்ச்சி நிறைந்தவன், கம்பீர தோற்றம் உள்ளவன், பெற்ற பிள்ளைகள் மூலம், கெட்டவன் மூலம், இடைத்தரகர் மூலம் வருமானம் லாபம் உடையவன் அப்படிங்கிறார். 12ல் கேது நின்னா புலிப்பாணி என்ன சொல்கிறார் பாருங்கள். துஷ்ட கேது வியமேற பாதரோகம், நேத்திரை ரோகம், முடக்கன், அன்றும் பலவிதத்தால் பொருள் நஷ்டம், மதியறிந்து உரைக்கலுற்றேன் தாயே அதுகேள், போகர் பாதம் வணங்கி சொன்னேன் புலிப்பாணி போசலுடன், தூரம் மற்றும் கோல்நிலை அறிந்து பதிநிலை அறிந்து குறிப்பறிந்து கூடு விடுவாய் மகளே அப்படிங்கிறார். 12ல் கேது நின்னா முகநோய், கண் நோய், முடக்குவாதம் உண்டாகும், அதனால் கஷ்டம் வரும், பொருள் நஷ்டம், புகழ் நஷ்டம், மருத்துவ செலவு, அல்லல் தொல்லை உண்டுங்கிறார். இப்படி புலிப்பாணி தன்னுடைய கேதுவை பற்றி 12 பாவங்களுக்கு சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம்.